லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 23:43. వానితో నేడు నీవు నాతో కూడా పరదైసులో ఉందువని నిశ్చయముగా நீத்தோ செப்புச்சுன்னான నేను. தமிழ்ல வாசிங்களேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய இயேசுவானவர் கல்லனை நோக்கி பேசுகிறார். எனக்கு ప్రియமான దేవునుடைய జనమే, తెలుగు వాక్యములో లేనిది తమిళ్ వాక్యములో రాయబడి ఉన్నది. యేసు వానితో ఇట్లా నేను తెలుగులో. ஆனால் தமிழ் வேதாகமத்தில் நாம் பார்க்கிற பொழுது இயேசு அவனை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இயேசுவானவர் ஒரு வாக்குறுதி தருகிறார். சிலுவையிலே கல்லனுக்கு ஒரு வாக்குறுதி. இது ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை தருகிற பொழுது இயேசு கல்லனை நோக்கினாராம். ஆமென், ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய கண் பார்வை நம் மீது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கினாராம். இன்றைக்கு திருச்சபையே, எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கிராமவாசிகளே, கர்த்தருடைய கண் பார்வை உங்கள் மீது இருக்குமாகில் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய கண் பார்வை உங்கள் மீது இருக்கிறதா? ஒருவேளை கர்த்தருடைய கண் பார்வை உங்கள் மீது இல்லாவிட்டால் அவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. புரியுதா? இயேசு அவனை நோக்கினாராம். அவர் நம்மை நோக்கி பார்க்கிறாரா? அவருடைய கண் பார்வை நம் மீது இருக்கிறதா? அப்பொழுது அவருடைய கண் பார்வை யார் மீது இருக்கும்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய கண்கள், ஐயா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. தேங்க்யூ அண்ணா. இயேசு அவனை நோக்கி வாக்குத்தத்தம் பண்ணினார், வாக்குறுதி செய்தார். ஐயா, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய கண் பார்வை நம் மீது இருக்க வேண்டும். அவர் நம்மை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கண் பார்வை யார் மீது இருக்குமா? நீதிமான்கள் மீது கர்த்தருடைய கண் பார்வை நோக்கமாய் இருக்கிறது என்று பரிசுத்தவானாகிய பேதுரு தெரிவிக்கிறார். இப்போ நாம் சபையா இருக்கிறோம், கர்த்தருடைய மனவாட்டியா இருக்கிறோம். மனவாளனாகிய கர்த்தருடைய கண் பார்வை மனவாட்டியாகிய திருச்சபையின் மீது நம் மீது இருக்கிறதா என்று நாம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ஹலோ, பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். நம்மை பரிசோதித்துக் கொள்ளுகிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும். கர்த்தருடைய கண் பார்வை தயை நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்கள் மீது கர்த்தருடைய கண் பார்வை இருக்குமா? நீதிமான் என்னயா? நீதியா இருப்பது என்னயா? இவன் கள்ளன், இவன் அக்கிரமக்காரன், இவன் குற்றவாளி, மரண தண்டனை விதிக்கப்பட்டவன். இவனை நோக்கி கர்த்தர் பார்க்கிறார் என்றால் இவனுக்குள் என்ன நீதியை கர்த்தர் பார்த்திருப்பார்? கரெக்டா? கேள்வி சரியா? కరెక్టేనా? కుట్రవాళి, దొంగ, పాపి, శిక్షకు పాత్రుడు, మరణదండన విధింపబడిన వాడు,
వాని వైపు చూస్తున్నాడంటే వానిలో ఏ నీతిని దేవుడు కనుగొన్నాడు? அந்த குற்றவாளிக்குள்ள எந்த நீதியை கர்த்தர் பார்த்தார்? நீதிமான்கள் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி அவனுக்குள் கர்த்தர் என்ன நீதியை பார்த்தார்? அந்த குற்றவாளி கர்த்தருக்கு முன்பாக எப்படி நடந்து கொண்டான் என்பதை நாம் பார்த்து கற்றுக்கொள்வோம் ஆகில், அந்த குற்றவாளி தேவனுக்கு முன்பாக எப்படி செயல்பட்டான் என்பதை நாம் பார்த்து கற்றுக்கொள்வோம் ஆகில் கர்த்தருடைய கண் பார்வை நம் மீது நோக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னதான் செஞ்சான்? தேவனுக்கு முன்பாக அந்த குற்றவாளி எப்படி செயல்பட்டான் என்பதை லூக்கா 23 அதிகாரம் 39 வசனங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தியானிப்போம். சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும். இங்க 2 குற்றவாளிகள் இருக்கிறார்கள். இயேசு நடுவில் இருக்கிறார், 2 குற்றவாளிகள் இருக்கிறார்கள். அதிலே ஒருவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையோ என்னையோ ரட்சித்துக்கொள் என்று இகழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இகழ்ந்து, இகழ்வு என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஏளனம் என்று அர்த்தம், எகத்தாளம் என்று அர்த்தம், கேலி என்று அர்த்தம், கிண்டல் என்று அர்த்தம், மதிக்காத தன்மை என்று அர்த்தம். அவன் இயேசுவை பார்த்து இகழ்ந்தானா? நீ கிறிஸ்துவானா? உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்க. நீ கிறிஸ்துவானா? இதுல அவிசுவாசத்தையும் காண்பிக்க. நீ கிறிஸ்துவானா? அவிசுவாசமும் காணப்படுகிறது, எகத்தாளமும் செய்யறான். என்ன பண்றான்? எகத்தாளம் பண்றான், ஏளனமா பார்க்கறான், கேலி செய்யறான், கிண்டல் அடிக்கிறான், மதிக்காம பேசுறான். இயேசு அவன் புறமா திரும்பினாரா? இல்ல. இயேசு அவனுக்கு ஏதாவது பதில் கொடுத்தாரா? இல்ல. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு திருச்சபையாகிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இது. நம்மளை இகழ்வோரை பார்த்து ஐயோ என்னை இப்படி பேசிட்டானேன்னு நம்ம கலங்க கூடாது. இயேசு நமக்கு ஒரு மாதிரி, அதாவது ஒரு எடுத்துக்காட்டு. சிலுவையில் அவன் எகத்தாளம் பண்றான், கேலி செய்யறான், கிண்டல் அடிக்கிறான், ஏளனமா பார்க்கறான், மதிக்காம பார்க்கறான். இயேசு கண்டுக்கவே இல்லை. அதை நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றேன், உங்களை இகழுகிறவர்கள், உங்களை எகத்தாளம் பண்றவங்க, உங்களை ஏளனமா பார்க்கிறவங்க கர்த்தரால கைவிடப்படுவார்கள். வசனத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். அம்மாவதானா? இகழ்வோரை அவர் இகழுகிறார். வாசிங்க. நீதிமொழிகள் 3:34. உங்களை இகழ்ந்து பேசுகிறவர்களை கண்டு நீங்கள் கலங்க வேண்டாம், வருந்த வேண்டாம், அதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருங்கள். ஐயா, யாரெல்லாம் இகழ்கிறார்களோ இகழ்வோரை அவர் இகழுகிறார். ஆமென். யாரெல்லாம் கேலி செய்யறாங்களோ, கிண்டல் செய்யறாங்களோ, ஏளனமா பார்க்கறாங்களோ அவர் ஆண்டவர் இகழுகிறாரா? அவருக்கே கைவிடப்பட்டிட்டியாப்பா, அவ்வளவு பேச்சு பேசி வந்தியா நீ? கர்த்தர் இகழுவார். ஆமென், ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இப்பொழுது இந்த குற்றவாளி இயேசுவை ஏளனமாய் பேசுகிற பொழுது இயேசு ஒருவனை நோக்கி பார்த்தார் இல்லையா? அவன் இப்போ அவனுக்கு பேசுறான். வாசிங்கண்ணா கீபோர்டு 39 மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த தண்டனைக்குட்பட்டவனாயிருந்தும் ஐயா தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? போதண்ணா. ஒருவன் இகழ்ந்தான், கேலி செய்தான், கிண்டல் அடிச்சான், ஏளனமா பேசினான், அவிசுவாசத்தை காட்டினான். ஆனால் இன்னொரு குற்றவாளி அவனை பார்த்து, டேய், இந்த தண்டனைக்குட்பட்டவனாயிருந்தும் கூட
மரண தண்டனைக்குட்பட்டவனாயிருந்தும் கூட நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? உண்மையாகவே நாம் சில பேரை பார்த்திருப்போம், அவங்களுடைய முடிவு என்ன என்று தெரிந்திருந்தும் கூட சாரம் குறையாது. அவனுக்கு தெரியும் நான் மரணம் அடைய போகிறேன், சிலுவையில தொங்குகிறேன்னு தெரியும், இருந்தும் கூட இகழுகிறான். சிலர் போற நேரத்துல கூட புத்தி தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. இகழ்வோரை கர்த்தர் இகழுகிறார். இங்கே இன்னொரு குற்றவாளி இவனை பார்த்து சொல்லுகிறார், ஏய், இந்த தண்டனைக்குட்பட்டவனாய் இருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அதை அண்டர்லைன் பண்றான். ஏன் இயேசு இவனை நோக்கினார்? ஏன் இவன் நீதிமானாய் கர்த்தருடைய கண்களிலே காணப்பட்டான் என்றால், இவன் அறிக்கை பண்ணுகிறான் தேவன் என்று. ஹல்லேலூயா. அவன் சொன்னா, நீ கிறிஸ்துவானால் என்ன அவிசுவாசம். அதிகாரிகள் சொன்னார்களாம், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் உன்னை நீ ரட்சித்துக் கொள் என்று இகழ்ந்தார்களாம் அதிகாரிகள். போர் சேவகர்கள், அதாவது காவலர்கள், போலீஸ் கிண்டல் பண்ணாங்களா? நீ தேவனானால், நீ தேவனுடைய குமாரனானால் நீ உன்னை நீ ரட்சித்துக்கொள், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனானால் உன்னை நீ ரட்சித்துக்கொள் என்று எகத்தாளம் செய்தார்களாம். இங்கே கள்ளனும் கிண்டல் அடிக்கிறான், நீ கிறிஸ்துவானால். எல்லோருமே அவ்விசுவாசத்தை காண்பித்தார்கள். ஆனால் இந்த குற்றவாளி தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா, தேவன் என்று அறிக்கை பண்ணுகிறான். இங்கிலீஷ் பைபிள்ல do you not even fear God, God என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கடவுளுக்கு பயப்படுகிறது இல்லையா? அவர்கள் கிறிஸ்துவானால் என்று அவ்விசுவாசத்தை காட்டினார்கள் இயேசுவின் இடத்தில். இவனோ தேவன் என்று நம்பிக்கை வைத்து விசுவாசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இதன் நிமித்தம் எப்படி அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான்? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. ஐயா, இது யாரை பற்றி சொல்லப்படுகிறது என்றால் ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் கர்த்தரை విశ్వాసిస్తానా. ఆబ్రహాము దేవుని విశ్వాసించిన దాన్ని బట్టి అది ఆయనకి నీతిగా ఎంచబడిందంట. அவர் விசுவாசித்ததினாலே நீதியா எண்ணப்பட்டது. இங்கே இந்த கள்ளன் நீதிமானாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். என்ன நீதியா அவனுக்குள் காணப்பட்டது என்றால், அவன் தேவன் என்று கர்த்தர் என்று விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண் பார்வை திருச்சபையாகிய நம் மீது இருக்க வேண்டும் என்றால் விசுவாசிக்கணும். யார் மீதுனா? கர்த்தர் மீது. ஆமென், ஹல்லேலூயா. யார் மீதுனா? கர்த்தர் மீது. கர்த்தர் மீது விசுவாசித்தோன்னு நினைச்சுக்கோங்களேன், மரண தருவாயில் கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த கள்ளன் மறைக்கும் போது விசுவாசித்தான், மாபெரும் ஆசீர்வாதம். யாருக்குமே, அப்போஸ்தலர்களுக்கு கூட கிடைக்காத ஆசீர்வாதம். எப்படின்னா, என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். யாரோடு கூட? இந்த கள்ளன் யாரோடு கூட போறான் தெரியுமா? பரதீசுக்கு இயேசுவோடு கூட போறார். ஹல்லேலூயா. என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியம். விசுவாசித்தான், அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்று ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது. இன்றைக்கு சிலுவையிலே இந்த கள்ளன் தேவன் என்று அறிக்கை செய்து விசுவாசித்தான், விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறதா. அதனாலதான் ஏசப்பா சிலுவையிலே அவனை நோக்கி பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாக்கியம் அருமையான பாக்கியம். உண்மையாகவே இந்த குற்றவாளியின் இடத்திலே நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். பரதீசுக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், ஆபிரகாமினுடைய மடியிலே நாம் இளைப்பாற வேண்டும் என்றால், நாம் கர்த்தர் பேரிலே விசுவாசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையானாலும், நானே மரிக்க போறேன், நீயே என் கூட இருக்க, அவனுடைய விசுவாசத்தின் நிலைப்பாடை நாம் கவனிக்க வேண்டும்.
నిజముగా గమనించి చూడండి, ఆయన శరీరంలో వస్త్రాలు లేవు, ఒళ్ళంతా గాయాలే, సొగసు కూడా లేదు, అందము లేదు, ముఖమంతా గాయాలే, ముఖాన ఉమ్ము ఊశారు, గుద్దారు. ఆయన సువార్త చెప్పినప్పుడు, అద్భుతాలు చేసినప్పుడు விசுவாசிச்சல. அவர் சுவிசேஷத்தின் போது, அவர் சுவிசேஷம் பிரசங்கித்த பொழுதோ, அற்புதங்களை செய்த பொழுதோ அந்த கள்ளன் விசுவாசிக்கவில்லை. இயேசுவானவர் பார்ப்பதற்கு ஃபெயிலியர் மாதிரி காணப்படுதாங்க, பார்ப்பதற்கு ஃபெயிலியர் மாதிரி காணப்படுது. நீ கிறிஸ்துவானா? என்னப்பா வஸ்திரமே இல்லை, அடிச்சு குலைச்சிருக்காங்களேப்பா, சரீரம் முழுவதும் ரத்தமாச்சப்பா. ஐயோ, இந்த நிலையிலே இயேசுவை பார்த்து அவன் விசுவாசிக்கிறான். தேவனுக்கு பயப்படுகிறது. நான் விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசம் அந்த கள்ளனுக்கு உண்டாயிருக்கிறது நான் கவனிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசித்தானா தேவன் என்று சொன்னபோது, இயேசு சிலுவையில் தொங்குகிற போது அவரோடு கூட இருந்தவங்கெல்லாம் இல்லை. அவரை சுற்றிலும் அதிகாரிகளும் போர் சேவகர்களும் திரளான ஜனக்கூட்டம் இருக்கிறது. எல்லாருமே இகழ்றாங்க, எல்லாமே பரியாசம் பண்றாங்க. மனுஷ ரீதியா நமக்கு கலக்கம் உண்டாகும், துக்கம் இருக்கும். அந்த நேரத்துல இந்த கள்ளன் இயேசுவை சந்தோஷப்படுத்துகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? உடனே ஏசப்பா மனசு அவ்வளோ ஆனந்தப்பட்டிருக்கும். ஆமென். நாம் நினைத்து பார்க்க வேண்டும், கிறிஸ்துவானா, நீ தேவனானா, ரட்சித்துக்கொள்ள பார்க்கலாம், நீ ரட்சியா, முடிஞ்சா காப்பாத்துக்கோ, ஏன் இகழுறாங்க, ஏளனப்படுத்துறாங்க. அந்த நிலையில கூட தேவனுக்கு நீ பயப்படுகிறது இல்லையா என்று அவன் விசுவாசிக்கிறான். அவனுடைய விசுவாசத்தின் நிலைப்பாடு சொல்ல முடியாது, என்னால் விவரிக்க முடியல. என்ன ஒரு ஃபெய்த், நம்மளால சொல்ல முடியுமா? போய் தொடச்சிருப்போம். அவன் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா, தேவன் என்று அறிக்கை பண்ணினான். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் ஏசப்பாவுடைய மனசு. ஒரு முறை இயேசுவினுடைய ஊழியத்தின் பாதையை நாம் கவனிக்கிற பொழுது, இயேசு தன் சீஷர்களோடு பேசுவார். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் என்ன யாருன்னு சொல்றாங்க, என்னன்னு நினைக்கிறாங்கன்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்களாம், சிலர் உங்களை எலியா என்றும், சிலர் உங்களை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் உங்களை எரேமியா என்றும், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். உடனே ஏசப்பா சொன்னாரா, சரி இருக்கட்டும், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு சீஷர்கள் இடத்துல கேட்ட பொழுது பேதுரு உடனே அதற்கு பதில் சொன்னானா. பேதுரு மத்தேயு 16:17, மத்தேயு 16:16 இயேசு கேட்கிறாரு, நீங்க என்னையா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பேதுரு பதில் சொல்லுகிறார். மத்தேயு 16:16. சீமோன் பேதுரு இயேசு கேள்வி கேட்ட உடனே சீமோன் பேதுரு பிரதியுத்தரம் தருகிறார். நீர், ஐயா இயேசுவே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னானா. உடனே ஏசப்பா கொடுத்த பதில் 17 வசனத்தை அப்படி கண்டினியூ பண்ணுங்க. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, ஐயா நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனே இது உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னாராம். ஹல்லேலூயா. அவர் விருப்பப்படுறாரு சீஷர்கள் இடத்துல, நான் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்ட உடனே பேதுரு சொல்றாரா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு சொன்னான். உடனே ஏசப்பாவுக்கு உடனே ஷாக்கு. இது மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தலப்பா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனே இதுக்கு உனக்கு வெளிப்படுத்தினார் என்று இயேசுவானவர் சொன்னாராம். கவனித்து பாருங்க, இந்த இடத்துல நீ கிறிஸ்துவானால், நீ கிறிஸ்துவானால், நீ தேவனுடைய குமாரனானால் என்று எகத்தாளம் பண்றாங்க, ஏளனம் செய்யறாங்க. அப்போ இந்த கள்ளன் சொல்லுகிறான்,
தேவன் என்று. ஹல்லேலூயா. என்ன மனசு குளிர்ந்து இருக்கும் ஏசப்பாவுக்கு? அவருடைய மனசு எப்படி குளிர்ந்து இருக்கும்? அந்த அந்த பாடுகள் மத்தியிலும் கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வார்த்தை அந்த கள்ளன் பேசினார். ஆமே. தேவன், இங்கிலீஷ் பைபிள்ல கடவுள், காட். ஆமென். கடவுள் என்று அவன் அறிக்கை பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று, அவன் விசுவாசித்தான், அவர் பேரிலே விசுவாசித்தான், தேவன் என்று விசுவாசித்தான். அவன் விசுவாசித்தபடியினால் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அவனுக்கு அது நீதியாய் எண்ணப்பட்டபடியினாலே நீதிமான்கள் மீது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் அவனை நோக்கி பேசினார். ஹல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் அவனை நோக்கி வாக்குத்தத்தம் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் விசுவாசித்தான், விசுவாசித்தபடி அவரை சந்தோஷப்படுத்தினார். விசுவாசித்த ஒண்ணு அவருக்கு ஆனந்தத்தை உண்டாக்கும். அந்த நேரத்துல, அந்த துக்க சமயத்துல, அந்த வேதனை நேரத்துல அவர் மனதை குளிர்விக்கும்படியான வார்த்தையை அவர் காதுகளில் துணிக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த குற்றவாளியின் இடத்திலிருந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஓகே, அவனை நோக்கினார், ஓகே, விசுவாசித்தான், நோக்கினார். இதற்கு பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லிடலாமா? தேவன் என்று சொன்ன உடனே பரதேசியில் இருப்பாய் என்று உடனே அவசரப்பட்டு சொல்லியிருப்பாரோ? உடனே ஏசப்பா அவசரப்பட்டிருப்பாரோ? அவ்வளோ பெரிய விஷயத்த நீ பாக்கியவான் சொல்லியிருக்கலாமே. பேதுரு சொன்ன பொழுது மாம்சமும் ரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தல, பரத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்த, நீ பாக்கியவான். ஓகே சொல்லியிருக்கலாம். ஆனா ஸ்பெஷலைஸ் பண்றாரு. ஏன் தெரியுமா? ஏன்னா அதற்கான காரணம், நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று இயேசுவானவர் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், யோவான் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஐயா, ஐயா, இயேசுவினுடைய வார்த்தையை கவனிக்கணும். வாக்கு கொடுத்து மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. ஆமென். வாக்கு கொடுத்து மாற நம்ம அரசியல் தலைவரும் அவர் அல்ல. வருகிற நாட்கள்ல வாக்குறுதிகளை கொடுக்க வராங்க. மனிதர்கள் வாக்கு கொடுத்து வாக்க மறந்துடுவாங்க. ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்து மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று கர்த்தராகிய இயேசுவானவர் வாக்குரைத்திருக்கிறார். அவர் கொடுத்த வாக்கை சிலுவையிலே நினைவு கூறுகிறார். கவனிங்க, இந்த கள்ளன் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று கர்த்தர் பேரிலே தேவன் என்று விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. இயேசுவினுடைய துக்க காலத்தில், வேதனை காலத்தில் அது கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தது, அவனுடைய வாயின் வார்த்தை. அதே நேரத்தில் அவன் விசுவாசித்தான். ஆகபடியாலே மரித்தாலும் பரதேசியிலே அவன் பிழைப்பான். அதை நினைவு கூர்ந்தாரியா, அதை நினைவு கூர்ந்தாரியா. வாக்கு மாறா தேவன் அவர். எங்க நினைவு கூறாரு பாருங்களேன். சிலுவையில் இருக்காரு. அவர் சொன்ன, மார்த்தாளோடு சொன்ன வார்த்தை அது. மார்த்தாளோடு சொன்ன வார்த்தை, என்னை நானே ஜீவனும் உயிர்த்தெழுதலுமா இருக்கிறேன், யாவன் என்னை விசுவாசிக்கிறானோ அவன் மரித்தாலும் பிழைப்பான். வாவ். இப்போ கள்ளனை நோக்கி பார்த்து அவன் நீதிமானாய் எண்ணப்பட்டான். அவன் விசுவாசத்தை கண்டு அவனுக்குள் இருக்கும் நீதியை கர்த்தர் பார்த்து அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் சொன்னார். அல்லேலூயா. நான் வாக்கு கொடுத்து மாறுறவன் கிடையாதுடா, மெய்யாகவே சொல்ற. நீ என்னை விசுவாசித்தல்ல, நீ இன்றைக்கு சரீரத்திலே மரித்தாலும் பரதேசியிலே பிழைப்பா என்று அவனுக்கு வாக்குரைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். அப்பேற்பட்ட விசுவாசம் நாம் கர்த்தருக்கு முன்பாக காட்டுகிற பொழுது கர்த்தர் நம்மை நினைவு கூறுவார். ஆமென். மாபெரும் பாக்கியம்.
என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று அந்த கல்லனுக்கு அந்த மாபெரும் பாக்கியம் ஸ்லாக்கியம் கிடைத்தது. இகழ்ந்தான் பாத்தீங்களா? அவன் எங்க இருக்கானே தெரியல. அவனை கர்த்தர் நோக்கி கூட பார்க்கல. புலம்பு கூடாது. நம்ம வாழ்க்கையில புலம்புனோம்னா அவர் கேட்க மாட்டார். விசுவாசத்தோடு அவன் பேசினான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான், தேவன் என்று அறிக்கை பண்ணினான். அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அவன் விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசியில் இருப்பார். வேற ஏதாவது குவாலிட்டி அவனுக்குள்ள கர்த்தர் பார்த்தாரா? ஒன்னு விசுவாசம், தேவன் என்று அறிக்கை பண்ணினான். இன்னொன்னு, அந்த கல்லனோடு பேசுகிற பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஒன்னு தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும், கிறிஸ்துவை கடவுள் என்று விசுவாசிக்க வேண்டும், தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிற விசுவாசிகளாகிய நாம் அவருக்கு என்ன பண்ணணும்னா பயப்படணும். விசுவாசம் இருக்குப்பா, நான் விசுவாசமா தான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் இதை செய்வாருன்னு எனக்கு தெரியும், அவர் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன், ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், ஆனா பலன் கிடைக்கல. காரணம் என்னன்னா, விசுவாசத்தோடு கூட தேவ பயம் நமக்குள் இல்லாமல் போகிறது. விசுவாசிக்கிறோம், தேவனால் இது கூடும் என்று விசுவாசிக்கிறோம். தேவன் பரிசுத்தர், அவர் வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் பாவம் செஞ்சேன்னா என் வேண்டுதல் கேட்கப்படுமா? இல்லையே. அவர் பாவமறியா பரிசுத்தர் அல்லவா? இவன் சொல்லுகிறான், தேவன் என்று அறிக்கை பண்ணினான், பிறகு பயப்படுகிறது இல்லையா என்று அவனுடைய பயத்தை காண்பித்தான். அதை கர்த்தர் கவனித்தார். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் கவனித்தார். ஆமென். பயப்படணும். பயப்படுறோமா? கர்த்தருடைய இரக்கத்தை பெற வேணும்னா ஒன்னு விசுவாசிக்கணும், அதே நேரத்தில் பயப்படணும். ஒன்னு விசுவாசம் மாத்திரமல்ல, அவன் பரதேசுக்கு போவதற்கு காரணம் விசுவாசத்தோடு கூட பயத்தை காண்பித்தான். பயப்படணும். பயப்படுகிறோமா? பயப்படுவோமாகில் அவரிடத்தில் மன்னிப்பு கிடைக்கும். சங்கீதம் 130 சங்கீதம் 4 வசனம், உமக்கு பயப்படும்படிக்கு ஐயா உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இது சாலமோன் பாடும் சங்கீதம். சாலமோன் பாடுறாரு, கர்த்தாவே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசிகளாகிய நாம் அவருக்கு பயப்படுவோம் ஆகில், அவருக்கு பயப்படுகிற பொழுது அவரிடத்திலே மன்னிப்பு உண்டு. இவன் விசுவாசித்தான், அதோடு கூட பயந்தான். பயந்தபடியாலே கர்த்தருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். பயப்படணும். பயப்படுறோமா? எஜமானி வேலைக்காரனை கூப்பிடுறாங்க. வேதாகமத்தினுடைய சரித்திரம். எஜமானி அம்மா வேலைக்காரனை, வா என்னோடு தவறு செய், என்னோடு சயனி, யாரும் கேட்பவர் இல்லை என்று தவறு செய்ய அந்த வாலிபனை அழைக்கிறார். யார் இந்த வாலிபன்? யாரு? யோசேப்பு. இந்த மனுஷன் கிடைச்சது சான்ஸ் தவறு செய்யல. தவறு செய்யல. உண்மையான உத்தமமான தேவ மனிதன். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்த உண்மை தாசன். ஆமென், ஆமென். என் தேவனுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய பாவத்தை நான் எப்படி செய்வேன் என்று ஓடி போனான். ஆமென், ஆமென். அந்த பாவத்தை செய்யாமல் ஓடி போனான். தேசத்திற்கே அதிபதியாக மாற்றினார் கர்த்தர் அவனை. ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படும்படிக்கு அவரிடத்தில் திரளான மன்னிப்புகள் உண்டு. விசுவாசிக்கிறோம். விசுவாசிகளே விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தோடு பயமோ தேவை. இவன் விசுவாசித்தான், தேவன் என்று விசுவாசித்தான், அதே நேரத்தில் பயந்தான், தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டார். ஆமென். கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தையும் அவனுடைய பயத்தையும் கர்த்தர் பார்த்து, அவனை நோக்கி பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று அடித்து ஆணித்தரமாய் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு பாக்கியம்,
என்ன ஒரு பாக்கியம்! பயப்படுறோமா? மலாக்கி 4:2 ஐயா, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மீது, ஐயா, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்குமா. அதனுடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல வளருவீர்களாம். அல்லேலூயா. அவர் நாமத்துக்கு பயப்படும்படிக்கு, கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் பயப்படுகிற பொழுது நீதியின் சூரியன் உதிக்குமா. சிலுவையிலே இந்த கள்ளன் பயப்படுகிறான், விசுவாசித்த அவன் பயத்தை காண்பிக்கிறான். நீதியின் சூரியன் அவன் மீது உதித்தது. ஹல்லேலூயா. எப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தாரோ நீதியின் சூரியன் அவன் மீது உதித்தது. அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இன்னைக்கு சுகவீனம், பலவீனம் இருக்குமாகில் நீதியின் சூரியனின் நிழலில் நாம் வருகிற பொழுது கர்த்தர் தெய்வீக சுகத்தை நமக்கு தந்தருளுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் அற்புதர். ஆமென். சுகம் தரும் தேவன். ஆமென். ஆரோக்கியம் இருக்குமா. நீதியின் சூரியன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் தங்கும். இல்லையே, இல்லையே. அப்போ அந்த நீதியின் சூரியன் நம் மீது உதிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கணுமா. பயந்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நீதியின் சூரியன் நிழலிலே ஆரோக்கியமும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அவன் திட்டேட்ட போறான் அட்டகாரத்திலாக. இது திட்டு இல்லை, இது ஆசீர்வாதத்தின் வார்த்தை. பக்கசிக்கு போய் தரங்களா. கொளுத்த கன்றுகளைப் போல நீங்கள் வளருவீர்கள். அதாவது என்ன? சுபிக்ஷமாய், நிறைவான ஆசீர்வாதத்தோடு, கர்த்தர் அருளும் ஈவுகளோடு, దేవుడిచ్చి మేలుల చేత మనం తృప్తిపరచబడతామనేది దాని అర్థం. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். வெளியில புறப்பட்டோன்னா అప్పు ఏమైనా ఉందా? செலவுக்கு ఏమైనా ఉంటీరా? அது இருக்காது. கொளுத்த கன்றுகளைப் போல மனம் கொளுத்த கன்றுகளைப் போல இருப்போம்னா நாம கொடுப்போம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் அருளும் ஆசீர்வாதம். கொளுத்த கன்று கொளுத்ததா இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? எலும்பு தோலுமா இருக்கும். இந்த ஆசீர்வாதமின்மை, ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் நாமத்துக்கு பயந்திருக்க வேண்டும். அவர் நாமத்துக்கு பயந்திருக்கிற நம் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். அதனுடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கொளுத்த கன்றுகளைப் போல இருப்பீர்கள் என்று சொல்லல, வளருவீர்கள். வளர்ச்சி, అభివృద్ధి దేవుడు మనకి ఇస్తున్నాడు. హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு அருள, ப்ராஸ்பரிட்டி, அபரிவிதமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படணும். இந்த மனுஷன் விசுவாசித்தான், அதே நேரத்தில் பயந்தான். டைம் ஆஃப் ஆகுது. விசுவாசித்தான், பயந்தான். அவன் விசுவாசத்தையும் அவன் பயத்தையும் கர்த்தர் பார்த்து ஆச்சரியமே அவனை நோக்கி பார்த்தார். இன்னைக்கு நிறைய பேர் கடவுளை பார்க்க விவிதமான பலதரப்பட்ட இடங்களுக்கு போறாங்க. கடவுளுடைய தரிசனத்தை, கடவுளை பார்க்கணும்னு மனுஷங்க போறாங்க, டிக்கெட் கொடுத்து போறாங்க. ஐயா, நாம் ஆராதிக்கும் தேவன் நம்மை காண்கிறவரா இருக்காரியா. உலகத்துல கடவுளை பார்க்க போறாங்க. என் தேவன் யார் தெரியுமா? ஆகார் பேர் சொன்னார், அவர் காண்கிற தேவன் என்று. ஹல்லேலூயா. நம் கர்த்தர் காண்கிற தேவன். கல்லனை நோக்கி பார்த்தாரா? அவர் நம்மை பார்க்கும் தேவன்.
அவருடைய கண் பார்வை உங்கள் மீது நோக்கமாக இருக்க வேண்டும்னா விசுவாசம் வேணும், அதே நேரத்தில் பயம் வேணும். பாவத்தை செய்யாதபடிக்கு பயம் வேணும். తెలుసు మనకి ఏది దేవునికి అయిష్టమని, நமக்கு தெரியும் கர்த்தருக்கு எது அருவருப்பான காரியம் என்று. அதை உணர்ந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது நம் ஆசீர்வாதத்தை நம் கண்கள் காணும். ஆமென். தேவன் அருளும் ஆசீர்வாதத்தை நம் கண்கள் காணும்யா. உதாரணத்துக்கு சொல்லிட்டா, என்கிட்ட பணம் அதிகமா இல்லை, ஆனா எனக்கு இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் எளிமையும் சிறுமையுமானவன், குப்பையுமானவன், எண்ணிக்கையில் சேர்க்கப்படாதவன். இங்கே நின்று பேசுறேன்னா அது கர்த்தர் தெரிந்து கொண்டது. దాసన్నకి కూడా అది వర్తిస్తుంది. మేము ఎన్నికలేని వారిమి. దేవుని కృప, కనికరము, కటాక్షము మన మీద ఉన్నందువల్లనే మనం బ్రతుకుతున్నాం. దేవుడు మమ్మల్ని వాడుకుంటున్నారు అన్న, మనల్ని వాడుకుంటున్నాడు. హల్లెలూయా, హల్లెలూయా. వాడబడుతున్నారు, మీరు వాడబడుతున్నారు. ఎట్లా? దేవుని స్తుతిస్తున్నారు. ఈ ధన్యత ఎవరికి లేదు. అయితే మనము మరణించిన మరో క్షణము ఆ నిశ్చయత మనకున్నదా? ఆయనతో పాటు కూడా பரதேசில் ఉంటామన్న நிச்சயத்தை మనకున్నదా? நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். டைம் లేదు కాబట్టి వెంటనే అట్లే దాటిపోతున్నాను. தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொன்ன அந்த கள்ளன் மறுபடியும் இன்னொரு வார்த்தை சொல்றான். அவன் பரவாயில்ல, நாம் இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவன், நீயும் நானும் இதுக்கு தகுந்தவங்கடா. இந்த தண்டனைக்கு உரியவர்கள் நாம, ஏன்னா நம்ம தப்பு செஞ்சோம். அவரோ பாவம் செய்யாதவர், அவர் பாவம் செய்யாதவர். இந்த தண்டனைக்குரியவன் நான், நீ, இது நமக்கு தகுந்ததுதா என்று அவன் பாவத்தை உணர்ந்தாயா. இயேசு இதையும் கவனித்தார். ஒன்று, அவன் விசுவாசத்தை பார்த்தார். இரண்டு, அவனுடைய பயத்தை பார்த்தார். மூன்றாவது, இயேசு அவனுக்குள் அவனுடைய பாவத்தின் உணர்ந்ததை, அறிக்கை செய்ததை இயேசு கவனித்தார். அவன் அறிக்கை செய்தான். இந்த தண்டனைக்குரியவன் நீயும் நானும் தான், நாம இதுக்குரியவர்கள், அவரும் பாவம் செய்யாதவர். நாம பாவம் செஞ்சோம், இந்த மரண தண்டனை நமக்குரியது. அவர் பாவம் அறியாதவர், அவருக்கு பயப்படுகிறது இல்லையா, கடவுளுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று அவனை கடிந்து கொள்ளுகிறான். அவன் பாவத்தை உணர்ந்தான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேத வசனம் சொல்கிறது. அவன் உணர்ந்தான். ஒன்று, விசுவாசித்தான். இரண்டு, பயந்தான். அவன் பாவத்தை அவன் உணர்ந்தான். உணர்ந்து அறிக்கை செய்தான். நான் பாவிதாயா, இந்த தண்டனை எனக்குரியதுதான், அவரோ பாவம் இல்லாதவர் என்று அவன் அறிக்கை செய்கிறான். இன்றைக்கு நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், மறைக்காமல் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிற பொழுது இரக்கம் பெறுவோம். அவன் அறிக்கை செய்தான், அறிக்கை செய்த, இனி பாவம் செய்ய முடியாது, விட்டுட்டான், கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். ஆகவே கர்த்தர் சொன்னார், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறார். మరికిరోమా మా ఆత్మీయ తండ్రి వసంత బాబు గారు, మా దైవజనులు అప్పుడప్పుడు ఒక మాట చెప్తారు. పాపం అనేటువంటిది చాలి చాలని దుప్పటంట. పాపము, దైవజనులు వసంత బాబు గారు అంటారు, పాపము చాలి చాలని దుప్పటంట. కింద లాగితే పైన కనపడద్దంట, పైన లాగితే నిజమే. మనము కప్పుకోవటానికి చూడకూడదు, ఒప్పుకోవటానికి చూడాలి. హల్లెలూయా, ஆமென். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாம் அறிக்கை செய்து கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு விடுகிற பொழுது கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷன் விசுவாசித்தான், பயந்தான், அறிக்கை செய்தான். அறிக்கை செய்த பிறகு இப்பொழுது வேண்டுதல் செய்கிறான். ఇప్పుడు ప్రార్థిస్తున్నాడు. ఏమని తెలుసా? நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். யா, கர்த்தருடைய சமூகத்தில் நம் ஜெபங்கள், வேண்டுதல்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து மறு உத்தரவு செய்ய வேண்டும் என்றால், ஒன்று விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும், இன்னொன்று தேவ பயம் நமக்கு வேண்டும், இன்னொன்று நம் பாவங்களை நாம் மறைக்காமல்
பாவத்தை விட்டுவிட்டு அவரிடத்தில் அறிக்கை செய்து பரிசுத்தமாய் வாழ்ந்து ஜெபிக்கிற பொழுது கேட்கப்படும். அவன் விசுவாசித்தான், தேவன் என்று விசுவாசித்தான், கிறிஸ்து என்று விசுவாசித்தான், கர்த்தருக்கு பயந்தான், தன் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்தான். இப்பொழுதோ கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாக்டர் ஜேம்ஸ் சிம்சன் என்னும் ஒரு மருத்துவர், குளோரோஃபார்ம் மத்து மருந்தை கண்டுபிடித்தவர், பிளாஸ்டிக் சர்ஜரியை கண்டுபிடித்தவர். அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டதாம். ஐயா, மருத்துவ ரீதியிலே நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் அதிகமாக இருக்கிறது, அதிலே நீங்கள் பெரிதாய் பார்க்கப்படுகிற கண்டுபிடிப்பு எதுவாக இருக்கும்? நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் மிகவும் பெரிதாய் நீங்கள் கருதுகிற கண்டுபிடிப்பு என்ன என்று ஜேம்ஸ் சிம்சன் இடத்தில் கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், நான் பாவி, என் பாவ பரிகாரி நசரேனாகிய இயேசு கிறிஸ்து என்று நான் கண்டுபிடித்ததே என் வாழ்க்கையில் பெரிதாக நான் கருதுகிறேன் என்று ஜேம்ஸ் சிம்சன் அவர்கள் சொன்னாராம். నేను పాపిని, నా పాప పరిహారి నజరేయుడగు క్రీస్తు యేసే అని నేను కనుగొనినదే, నేను తెలుసుకున్నదే నా జీవితంలో పెద్ద కనుగోలు అని డాక్టర్ జేమ్స్ సిమ్సన్ అన్నాడట. ఆమె ఈరోజు మనము పాపి, మన పాప పరిహారి నజరేయుడగు క్రీస్తు అని గుర్తించి ఆయన సన్నిధిలో మన తప్పులను ఒప్పుకొని విడిచిపెట్టామంటే அந்த கல்லனுக்கு சொன்ன அந்த அற்புதமான மகிமையான ஆசீர்வாதத்தின் வாக்கு தத்தம் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுவார். இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லுகிற பொழுது పరదేశీల కణ్களை విలిపం. హల్లెలూయా, హల్లెలూయా. చివరిగా ఒకే ఒక మాట, తల్లి గర్భము, தாயின் கருவறையிலே இருக்கிறோம். கர்ப்பலோகம் அது. கர்ப்பலோகத்தில் இருக்கிற மனுஷன் பிறப்பு என்கின்ற ஒரு விஷயத்தினாலே உலகத்திற்கு வருகிறான். கர்ப்பலோகத்திலிருந்து உலகத்திற்கு பிறப்பு என்கிற விஷயத்தினாலே மனுஷன் உலகத்திற்கு வருகிறான். இந்த உலகத்திலிருந்து மனிதர் மரணம் என்னும் வாசலினாலே வெளியில வரான், மரித்து போகிறான். கர்ப்பலோகத்திலிருந்து உலகத்திற்கு வரலாம், ஆனா மரணத்திற்கு பிறகு ரெண்டு வழி இருக்கு. ஒன்று பரதீசு, இன்னொன்று பாதாளம். தாயின் கர்ப்பத்திலிருந்து நாம் வெளிவரும்போது உலகத்துக்கு வந்துடுறோம். இந்த உலகத்தை விட்டு நாம் போகிற பொழுது நம் மரணத்திற்கு பிறகு நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நம் வாழ்க்கை தான் அதை முடிவு செய்யும். హల్లెలూయా. మన జీవితం దాన్ని తీర్మానిస్తుంది. பரதீசுக்கு செல்வோமா, பாதாளத்துக்கு செல்வோமா? ஐஸ்வர்யவான் லாசருடைய ஊமை சொல்ல மாட்டேன். பாதாளத்திலே வேதனை காணப்படுகிறது, பரதீசிலே தேறுதல் காணப்படுகிறது, ஆறுதல் காணப்படுகிறது. ஆமே. பரதீசுக்கு செல்வோமா, பாதாளத்துக்கு செல்வோமா என்று நம்மை நாம் பரிசோதித்துக் கொண்டு கர்த்தரை விசுவாசிப்பதிலே உறுதியாய் நிற்போம். அவருக்கு பயந்து வாழ்வோம். நம் பாவங்களை உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்வோம், அவைகளை விட்டு விடுவோம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிக்கிற பொழுது நம் வேண்டுதல்களும் கேட்கப்படும். ஆமென். நாம் மரிப்போமாகில் கர்த்தருடைய சந்நிதியில் பரதேசியில் இளைப்பாறுவோம். ஜெபிப்போம். ஹல்லேலூயா.